शतकम् बध्नीमो वयमञ्जलिं प्रतिदिनं बन्धच्छिदे देहिनां कन्दर्पागमतन्त्रमूलगुरवे कल्याणकेली भुवे कामाक्ष्या घनसारपुञ्जरजसे कामद्रुहचक्षुषां मन्दारस्तबगप्रभामदमुषे मन्दस्मितज्योतिषे. ஓகே. ஸோ பயம் அஞ்சலிம் பத்னீமகன்ற இப்போ புன்னகை தான் இந்த இதில் போன வாட்டி கடாட்சம்னு தேவியோட கடாட்சத்தை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தேவியோட புன்னகை. ஸோ புன்னகை எப்படின்னா பத்னீமக வயம் அஞ்சலிம் கை குவித்து வணங்கலாம், நாங்கள் கையை ரெண்டு குவிச்சுக்கிறோங்கிறார். பத்தனம் பண்ணுறதுன்னு சேர்த்து 2 கையை சேர்த்து அஞ்சலிம் டெய்லி அஞ்சலி பண்ணுறோம் தேவியை பிரதிதினம். தேகினாம் பந்தச்சிதே மக்கள் தேகத்தை எடுத்தவர்கள், தேகினாம்னா தேகத்தை எடுத்தவர்கள் மக்கள் எல்லாருடைய பந்தச்சிதே பந்தத்தை சேதனம் பண்ணுறதுன்னு அறுக்கிறது. நம்முடைய பந்தம் தலை சம்சாரங்கிறதே தலை கட்டு அல்லது பந்தம். இந்த பந்தத்தை அறுக்கக்கூடிய புன்னகை அது. ஸோ கந்தர்ப்ப ஆகம தந்திர கந்தர்ப்ப ஆகமம்னு சொன்னாலே சாஸ்திரம் இல்லையா, கந்தர்ப்ப சாஸ்திரம். ஸோ கந்தர்ப்ப சாஸ்திரம்னு என்னது மன்மதன் ஸ்ருங்காரம், மன்மதனோட சாஸ்திரம் என்னது ஸ்ருங்காரம். ஸோ ஸ்ருங்கார சாஸ்திரத்துக்கே மூல குரு முதல்ல சிரிப்பு இருக்கணும். சிரிப்பு இல்லாட்டா அங்கே எங்கேருந்து ஸ்ருங்காரம் வரும்? ஸோ ஸ்ருங்காரத்துக்கு ஆதாரமே ஒரு புன்முறுவல் தான். ஸோ அதனால அந்த மூல குருவாக இருக்கக்கூடிய அந்த புன்னகை. ஸோ கந்தர்ப்ப ஆகம தந்திர மூலகுருவே ஆகம தந்திரத்துக்கு கந்தர்ப்ப சங்கார ரசத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த புன்னகைக்கு நம்ம அஞ்சலியும் கொடுக்குறோம், நம்ம கைவணங்குறோம். மூலகுருவே கல்யாண கேலிபுவே கல்யாணம்னு மங்களம், மங்களத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய புன்னகை. கேலிபுவன்னு விளையாட்டாக அதை ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்யாணம் சேமத்தை கொடுக்கக்கூடிய மங்களத்தை கொடுக்கக்கூடிய புன்னகைக்கு வணக்கம் தெரிவிக்கிறோம். காமாட்சியாக கனசார புஞ்சரஜசே கனசாரன்னு சொன்னால் இந்த பச்சை கற்பூர பொடி இருக்குல்லையா, அதுக்கு பேர் கனசாரன்னு பேர். ஸோ பச்சை கற்பூர பொடிங்கிறது வெளவெளேர்னு இருக்கும். பச்சை கற்பூரன்னு சொல்லுவோமே தவிர கலர் பச்சை கிடையாது, நல்ல வெளவெளேர்னு இருக்கக்கூடியது, வாசனையாக இருக்கும். ஸோ அந்த பச்சை கற்பூர பொடி போல இருக்கக்கூடிய புன்னகை. ஸோ பச்சை கற்பூர பொடியோடு கம்பேர் பண்ணுறார். ஸோ கனசார புஞ்சரஜசே புஞ்சன்னு இது குவியல். ஸோ அந்த கற்பூர பொடியோடு குவியல் போல அந்த தூளி, அந்த கற்பூர தூளி போல இருக்கக்கூடிய உன்னுடைய புன்னகை வெளவெளேர்னு இருக்கக்கூடிய அந்த புன்னகைக்கு காமத்ருக சச்சுஷாம், அதாவது காமத்ருக காமனை துரோகம் பண்ணின, காமனை எரித்த, மன்மதனை எரித்த அந்த சிவன். ஸோ காமத்ருகன சிவன், சிவனுடைய சச்சுஷாம் சிவனுடைய கண்களுக்கு மந்தார ஸ்தபக பிரபா, அதாவது மந்தார மாலை. மந்தாரங்கிறது தேவலோகத்தில் உள்ள புஷ்பம், மந்தார புஷ்பம். அந்த மந்தார புஷ்பம் விளவளேர்னு இருக்கக்கூடிய புஷ்பம். ஸோ அந்த ஸ்தபகம் பூங்கொத்து, மந்தார பூங்கொத்து போன்ற பிரபை அவருடைய கண்ணுக்கு. அப்படியே அந்த தேவியோட புன்னகை மந்தார கூட்டமாக தெரியுது, மந்தார மலர்களால் தொடுத்த ஒரு பூங்கொத்தாட்டமாக. ஸ்தபகம்னா பூங்கொத்து. அப்படிப்பட்ட பிரபையோடு கூட இருக்கக்கூடிய மதமுஷே அதோடு பிரபையே தோற்கடிக்கக்கூடியது. ஸோ மந்தார மலர்களோட அந்த குவியலுக்கு ஒரு மதம் இருக்காம். என்ன மதம்? எங்களை போல அழகு, எங்களை போல வெள்ளை கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மதத்தை முஷே திருடக்கூடிய புன்னகை. ஸோ அப்படிப்பட்ட அந்த புன்னகைக்கு மந்தஸ்மித ஜோதிஷே, அதாவது சின்ன புன்முறுவல், அழகாக மந்தமாக மெதுவாக ஸ்லோவாக வரக்கூடிய அந்த புன்முறுவலுக்கு ஜோதிஷே, அந்த ஜோதிஷத்துக்கு பத்ரீமக வயம் அஞ்சலிம், அது முதல்ல இப்போ லாஸ்ட்டில் தான் அதை கொண்டு வரணும். ஸோ இந்த வணக்கத்தை அந்த புன்னகைக்கு நாங்கள் செலுத்துகிறோம்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் இங்கே மூக்க கவி. பத்னீமோ வயம் அஞ்சலிம் பிரதிதினம் பந்தச்சிதே தேஹினாம் கந்தர்பாகம தந்திரமூல குரவே கல்யாண கேலி புவே காமாக்ஷ்யாகரசார புஞ்சரஜசே காமத்ருஹச்சக்ஷுஷாம் மந்தாரஸ்தபக பிரபாமதமுஷே மந்தஸ்மிதஜ்யோதிஷே சத்ரீச்சேனவமல்லிகாசு மனசாம் நாசாக்ரமுக்தாமணேः ஆச்சார்யாய மிருணாளகாண்டமஹசாம் நைசர்கிகாய த்விஷே ஸ்வர்துன்யாசக யுத்வனே இமருச்சேः அர்த்தாசனாத்யாசினே காமாக்ஷ்யாः ஸ்மிதமஞ்சரி தவளிம அத்வைதாய தஸ்மை நமः. தவளிமா அத்வைதாய. ஓகே.
ஓகே மேம். ஸோ சத்ரீச்சேன்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச ஒரே அர்த்தம் வெரி குட்னு. சத்ரீச்சே நல்லா பண்ணியிருக்கேன், பரிசல் நல்லா பண்ணியிருக்கேன்னு சத்ரீச்சே. அப்போ அப்படி சொல்லுவோம். ஆனால் சத்ரீச்சேன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது, சகி ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஸோ நவமல்லிகா சுமனசாம் சத்ரீச்சேன்னு சொல்கிறார். இந்த புன்னகையை தான் வர்ணிக்கிறாருங்க. புது மல்லிகை பூத்துருக்கு, நல்ல வளவளேர்ன மல்லிகை பூக்கள்லாம் பூத்துருக்கு. அது சுமனஸ்னா பூன்னு அர்த்தம். ஸோ பூவை அந்த புதிய மல்லிகை பூக்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய புன்னகை சகி, அப்படி சகியாக இருக்கக்கூடியது. ஸோ நாசாகிர முக்தாமணேகே ஆச்சாரிய அப்படிங்கிறார். அதாவது நாசாகிரன்னு அந்த மூக்கு நுனியில், நாசன்னு மூக்கு நுனியில் முத்து மூக்குத்தி தேவி முத்து மூக்குத்தி போட்டுருக்கா. அந்த முத்து மூக்குத்தி நல்ல பழப்பழப்பழப்பழான்னு விளையர்னு இருக்கா. ஆச்சாரியா என்னது, அந்த முத்து மூக்குத்திக்கே வெள்ளையை கற்றுக் கொடுக்குறது. நீ எப்படி வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குற ஆச்சாரிய நாட்டமாக இந்த புன்னகை இருக்கிறது. ஸோ ஆச்சாரியாய அப்படிப்பட்ட புன்னகைக்கு மிருணால காண்ட மகசாம் நைசர்கிகாய துவேஷம் பண்ணுறது. யார் கூட துவேஷம் பண்ணுறதுன்னு சொன்னால் நைசர்கிகாயன இயற்கையாகவே மிருணால காண்ட, மிருணாலன்னு சொன்னால் தாமரைப்பூ, காண்டன்னா நாளம் அதோடு தண்டு. ஸோ தாமரை தண்டு நல்ல விளைவேர்னு இருக்கும் இல்லையா. ஸோ தாமரை தண்டோடைய அந்த ஒளி மகஸ்னாலே நல்ல விளைவேர்ன பளபளான்னு இருக்கக்கூடிய அந்த ஒளிக்கு நைசர்கிகாய துஷே அப்படின்னு என்னது. ஸோ அதை துவேஷம் பண்ணுறதுன்னு அந்த வெளுப்பை விட இந்த வெளுப்பு ரொம்ப அழகாக இருக்குது. புன்னகையோட வெள்ளை ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இயற்கையாகவே அதை கீழாக்கிறது, அதை துவேஷம் பண்ணிக்கிறது. சொர்துன்யாசக யுத்வனே, சொர்துனிங்கிறது சொர்க்கலோகத்துலேருந்து வரக்கூடிய துனின்னு ரிவர்னு அர்த்தம். ஸோ சொர்க்கத்துலேருந்து வரக்கூடிய ரிவர் கங்கை. ஸோ கங்கை கூட யுத்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம். கங்கை நல்ல பால் வெள்ளை அப்படியே வரும். இன்ஃபேக்ட் நம்ம தேவி பாகவத்தை பின்னாடி பார்க்க போகிறோம். அப்படியே பாலாகவே ஓடி இருக்கு. ஒரு லோகத்துலேயும் ஓடுறது. இது சாதாரண வெறும் பூமி, இந்த பூபோக சுவகம் மட்டும் இல்லை, எல்லா லோகத்துலேயுமே ஓடின்னு இருக்கா கங்கை. இந்த கங்கை சரித்திரத்தில் வரும்போது பார்த்தா அங்கே கைலாசத்துலேயே சிவலோகம் வேறு தனியாக இருக்குது, கைலாசம் தனியாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தா பாலாகவே ஓடுறான்றான். கைலாசத்தில் வரும்போது பால் குறைஞ்சி விடுது. ஆனால் சிவலோகங்கிறது அந்த தந்திரலோகமாகப்பட்ட சிவனுடைய லோகம். அங்கே பார்த்தா பாலாவே ஓடுறா கங்கை. ஸோ அப்படிப்பட்ட அந்த பாலாகப்பட்ட கங்கையே கூட யுத்தம் செய்யக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அந்த இது உன்னோட வெள்ளையா என்னோட புன்சிரிப்பு வெள்ளையாங்கிற மாதிரி இந்த புன்சிரிப்பு அது கூட போட்டி போடுறது. ஸோ அப்படிப்பட்ட யுத்தம் செய்யக்கூடிய ஹிமருச்சேகே அர்த்தாசன அத்தியாசினே. ஹிமருச்சின்னு சொன்னான இது சந்திரன் இல்லையா. ஹிமன பனி போடுற அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த ஹிமருச்சிங்கிறது அந்த சந்திரன். அர்த்தாசன அத்தியாசனே, உன்னோட சமமாக நான் இருக்கேன்ப்பா. சந்திரா உன்னுடைய சமம் நான். அர்த்தாசனம் நீ பாதி நான் பாதி, ஒரே ஆசனத்தில் நம்ம 2 பேர் இருக்கலாங்கிற மாதிரி அதுக்கு ஈக்குவலாக, சந்திரனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த புன்னகை. காமாட்சியாக ஸ்மித மஞ்சரி தவளிமா. மஞ்சரின்னா பூங்கொத்துன்னு அர்த்தம். மஞ்சரினாலும் கொத்துன்னு அர்த்தம், ஸ்தபகம் மாதிரி தான். ஸோ தேவியோட அந்த புன்னகை கொத்து பூங்கொத்து மாதிரி அப்படி அழகாக வருதா. அந்த தேவியோடைய அந்த புன்னகை கொத்து பரவாயில்லையா. புன்னகை கொத்து தவளிமான்னு தவளனாலே வெள்ளைன்னு அர்த்தம். ஸோ தவளிமா அந்த அப்பேற்பட்ட வெள்ளைக்கு அத்வைதாய, இதுக்கு 2வது ஒன்று சொல்ல முடியாது. ஸோ அப்படி எல்லாத்தையும் தாண்டி நிற்கக்கூடியது. அதாவது இதுக்கு 2வது ஈக்குவலாக இன்னொன்று சொல்கிறதுக்குன்னா முடியவே முடியாது. அப்படிப்பட்ட அத்வைதமாவுத்தா ஒன்றே ஆக தனித்து நிற்கக்கூடிய உன்னுடைய புன்னகைக்கு தஸ்மை நமக, அதுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். सद्रीचे नवमल्लिकासु मनसां नासाग्रमुक्तामणेः आचार्याय मृणालकाण्डमहसां नैसर्गिकाय द्विषे स्वर्धुन्यासः युध्वने हिमरुचेः अर्धासनाध्यासिने कामाक्ष्याः स्मितमञ्जरी धवलिमा अद्वैताय तस्मै नमः. कर्पूरद्युतिचातुरीम् अतितराम् अल्पीयसीं कुर्वती दौर्भाग्योदयम् एव संविदधति दौशाकरीणां त्विषां क्षुल्लानेव मनोज्ञमल्लिनिकरान् पुल्लानपि व्यञ्जति कामाक्ष्या मृदुलस्मितां शुलहरि कामप्रसूरस्तु मे. பிரசுகு அஸ்துமே. ஓகே. ஸோ கற்பூர தியுதி சாதுரியம். கற்பூரம்னது கற்பூரம் இருக்கு, நம்மளுடைய கற்பூரம் வெள்ளையேர்னு இருக்கே, அதோட சாதுரியமான அந்த ஒளி. ஸோ நல்ல கற்பூரம் வெள்ளையேர்னு இருக்கக்கூடிய கற்பூரத்தை அதிதராம்னு மிகவும் அல்பியசையும் குருவதி.
ஸோ இந்த கற்பூரத்தோடு வெள்ளை கலரை ரொம்ப அல்பமாக இருக்கிற அளவுக்கு இது வெள்ளையாக இருக்கக்கூடியது. அதிதராம்னா அதை விட ரொம்ப மிகவும் அதிகமான வெண்மையோடு கூட இந்த கற்பூர ஒளி மிகவும் அல்பமானது அப்படின்னு செய்யக்கூடியது குர்வதி செய்யக்கூடிய புன்னகை. தௌஷாகரீனாம், தௌஷாகரினா பிரதோஷ காலம் வருது இல்லையா, பிரதோஷ காலத்தில் சாயந்தரம் வேலை பிரதோஷம் வரும்போது யார் வருவா? ஸோ அந்த சந்திரன், தௌஷாகரிங்கிறது சந்திரனை குறிக்கிறது. ஸோ அது சாயந்தர வேளையில் உதிக்கின்ற அந்த சந்திரனுடைய த்விஷாம் ஒளியை தௌர்பாகிய உதயமேவ, அதோடு உதிக்கிற சந்திரனை பார்த்தா இது துர்பாகியம், இதுக்கு ஒரு பாக்கியம் இல்லை, என்னோட புன்னைக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பாக்கியம் இந்த சந்திரனுடைய ஒளிக்கு கிடையாது. சம்விததி, அவ்வாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய புன்னகை. மனோஜ்ஞ மல்லி நிகரான், மல்லினா மல்லிகைப்பூ, ஸோ அது கூட்டம், நிகரம்னா கூட்டம். ஸோ மனோக்கியன மனதை கவரக்கூடிய அப்பேற்பட்ட மல்லிகையோட கூட்டத்தை புல்லான பீன, புல்லான மலர்ந்து இருக்கக்கூடிய மலர்ந்த மல்லிகைகள் வளவளேர்ன கூட்டமாக மலர்ந்துருக்கு. அப்படி மலர்ந்த மல்லிகையோட கூட்டத்தை சுல்லானேவ, சுல்லம்னாலும் அற்பன்னு அர்த்தம், அற்பமாக. ஸோ இந்த பூங்கொத்து என்னுடைய புன்னகை பூங்கொத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அதை சுல்லமாக அல்பமாக ஆக்குவதாகப்பட்ட புன்னகை. வெஞ்சதின்னா அப்படி காட்டிக்கொண்டிருக்கிறது, இது மாதிரிலாம் சந்திரனை விட நான் ஒளியா இருக்கேன் அப்படின்னு அந்த புன்னகை தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. வெஞ்சதி, வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த புன்னகை. காமாட்சியாக மிருதுல ஸ்மித அம்சுலகரி, மிருதுலன்னு சாஃப்டாகப்பட்ட அந்த புன்னகையோடு அந்த லகரி அலையலையாக அந்த புன்னகையோட கிரணங்கள் வருது வெளியில. அப்படிப்பட்ட காமாட்சியுடைய அந்த புன்னகைக்கு காமப்பிரசூகுன்னு விருப்பங்களை பிரசூகுனது உற்பத்தி செய்வதாக, எனக்குள் தேவியை அடையணுங்கிற ஒரு ஆசையை ஏற்படுத்தட்டுமே, அந்த புன்னகையை பார்த்தே நம்ம தேவிக்கு அடிமையாக ஆகிடலாமே அப்படிங்கிறார் மூக்கர். ஸோ என்னுடைய விருப்பங்களை தோற்றுவிப்பதாக, பிரசவிக்கக்கூடியதாக, பிரசூகுனது பிரசவிக்கக்கூடியதாக, ஸோ தேவியிடம் பக்தியை பிரசவிக்கக்கூடியதாக, காமக விருப்பமாக ஏற்படுத்துவதாக, அஸ்துமே இருக்கட்டுமே அப்படிங்கிறார். कर्पूरद्युति चातुरीम् अतितराम् अल्पीयसीं कुर्वती दौर्भाग्योदयम् एव संविदधति दौशाकरीणां त्विषां क्षुल्लान् एव मनोज्ञमल्लिनिकरान् फुल्लानपि व्यञ्जति कामाक्ष्या मृदुलस्मितां शुलहरी कामप्रसूरस्तु मे व्यापीनस्तनमण्डलोपरिलसत् कर्पूरलेपायते या नीलेक्षणरात्रिकान्तिततिषु ज्योत्स्ना प्ररोहायते या सौन्दर्यधुनीतरङ्गततिषु व्यालोलहंसायते कामाक्ष्याः शिशिरीकरोतु हृदयं सा मे स्मितप्राचुरी. ஓகே, யாங்கிறது எதுன்னா இங்கே வந்து ஸ்மிதத்தை குறிக்கிறது. ஸோ பீனஸ்தன மண்டல உபரி, இப்போ புன்னகை தேவியோட வாயிலிருந்து வரக்கூடிய புன்னகை என்னது, கீழையும் கிரணங்கள் எல்லா இடமும் நாலா பக்கமும் திசைகள் தோறுமே பரவக்கூடிய புன்னகை அது. ஸோ அப்படி இருக்கிற வச்சு அவளுடைய நெஞ்சில் உள்ள அந்த மார்பகங்களில் மேலே விழருது. ஸோ பீனஸ்தன குண்டாக இருக்கக்கூடிய ஸ்தனமண்டல உபரி, அவளுடைய மார்பகங்களில் மேல் விழக்கூடிய புன்னகை. லசத் கற்பூர லேப்பாயத்தே, அந்த மார்பகங்களுக்கு ஒரு பூச்சை பூசுறது. என்ன பூச்சு? கற்பூர பூச்சை பூசிக்கிறது. இப்போ உயர்ந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுவான், கற்பூரம், குங்குமம், சந்தனம் எல்லாம் நெஞ்சில் பூசின்னு இருப்பான். ஸோ அந்த மாதிரி உள்ள பூச்சை, இப்போ இது என்னது, கற்பூர பொடியோட பூச்சு மாதிரி இந்த புன்னகையே கற்பூர பொடியாக, லேப்பனம்னு பூச்சின்னு அர்த்தம். ஸோ பூச்சாக ஆகிவிடுகிறது. யா நீல ஈக்ஷண ராத்திரி காந்தி ததிஷு, அதாவது கண் பார்வை, தேவியோட பார்வை கருகருன்னு இருக்கு. போன கடாட்ச சதகத்தில் பார்த்தோம் இல்லையா, கார்மேகத்தோடு கம்பேர் பண்ணுறா, பல கம்பேரிசன் இருக்கு. ஸோ அப்படி லீல ஈக்ஷண தேவியோட பார்வையோட கருப்பு, இப்போ புன்னகை மேலேயும் போகிறது. புன்னகை எப்போ கீழே போச்சோ அதே புன்னகை மேலே போகிறது. அந்த புன்னகை இந்த பார்வைங்கிற கருப்பு வரிசை இல்லையா, காந்தினா கருப்பு, நல்ல ஒளி பொருந்தி கருகருன்ட்டு ஒளியோடு இருக்கக்கூடிய அந்த தத்திஷு, அந்த வரிசையில் கண் பார்வையோட ஒளியில் ஜோஸ்னா பிரரோகாயத்தே, அந்த ஒளி வரிசையில் இது என்னது, நிலவு போல. இப்போ ராத்திரி நேரம் ஒரே இருட்டு, எங்கும் பரவிய கருப்பு, அந்த சமயத்தில் ஒரு நிலா ஒளி வெள்ளம் வீசுறது இல்லையா, அது மாதிரி ஜோஸ்னாங்கிறது நிலவோட கிரணங்களுக்கு ஜோஸ்னைகள்னு பேர். ஸோ அந்த நிலவை கிரணம் ராத்திரியில் வீசுகிற மாதிரி இந்த புன்னகை ஆகப்பட்டது பார்வையாகப்பட்ட கருமையான ராத்திரிக்கு நிலவு ஒளியாக விளங்குகிறது. யா சௌந்தர்ய துனி, அழகு என்ற ரிவர்,
துனினாலே ரிவர்னு பார்த்தோம் நம்ம, சொர்துனினா கங்கைன்னு சொன்னோம். ஸோ சௌந்தர்ய துனினா அழகு என்ற நதி. அப்போ அழகுங்கிற ஒரு நதி ஓடுறதானா தரங்க ததிஷு, தரங்கம் அலை அலையாக அப்படி ஓடுறது, நதியாகப்பட்டது அலையோடு சேர்ந்து ஓடுறது. அந்த தரங்கம்னு அந்த அலை. ஸோ அந்த வரிசையில் அலைவரிசையில் வியாலோல ஹம்சாயத்தே அன்னம் போல இருக்கான். இப்போ அலைக்கு மேலே பார்த்தா அலையோடு மேலே வெள்ளையாக நுரைச்சுண்டு வரும் அந்த வெள்ளை. ஸோ இந்த அலைவரிசையில் இதை பார்த்தா அன்னமாட்டமாக இருக்குது. சௌந்தர்யங்கிற நதி, அந்த நதியில் நார்மல் நதி வந்து அப்படி அலையாக போகும்போது மேலே இருக்கிற நுரையாக இருக்கும். இப்போ இந்த நுரை இஸ் ஈக்குவல் டு அன்ன மாதிரி எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி சௌந்தர்ய அலைக்கு ஒரு அன்ன வரிசை போல இருக்கின்ற புன்னகை. அப்படிப்பட்ட காமாட்சியுடைய அந்த ஸ்மித பிராச்சுரினா பிராச்சுரியமான நிறையன்னு அர்த்தம், நிறைய பரவிய அப்படிப்பட்ட அந்த பிளென்டியாக இருக்கக்கூடிய அந்த புன்னகை ஹிருதயம் மே சிசிரி கரோத்து, என்னுடைய ஹிருதயத்தை குளிர்விக்கட்டும். சிசிரம்னா குளிர், என்னுடைய ஹிருதயத்தை குளிர்மைப்படுத்தட்டும் தேவியுடைய அந்த புன்னகை. யாபீனஸ்தன மண்டலோ பரிலசத் கர்பூரலேபாயதே யானீலேக்ஷண ராத்ரி காந்தி ததிஷு ஜோத்ஸ்ன பிரரோஹாயதே या सौन्दर्य दुने तरङ्गततिषु व्यालोलहंसायते कामाक्ष्याः शिशिरीकरोतु हृदयं सा मे स्मितप्राचुरी. राधे कृष्ण मैम. येषां गच्छति पूर्वपक्षसरणिं कौमुद्वतत्वेति माम् येषां सन्ततमारुरुक्षति तुलाकक्ष्यां चरच्चन्द्रमाः येषामिच्छति कम्बुरप्यसुलभाम् अन्ते वसत्प्रक्रियाम् कामाक्ष्या ममतां हरन्तु ममते हासद्विषाम् अङ्कुराः. ओके, सो कौमद्वतः श्वेतिमा. கௌமுத்வதகங்கிறது குமுத்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. குமுத்வத்தின்னு சொன்னான்னா கிரணங்களை உடையது. ஸோ கௌமுதிகள்னு சொன்னாலே சந்திரிகைகள் அர்த்தம். ஜோஸ்னானாலும் சந்திரிகள், நிலவோட கிரணங்களுக்கெல்லாம் ஜோஸ்னான்னு பேர், இல்லை குமுத்வதின்னு சொல்லுவோம், கிரணங்களோடு கூடியதுன்னு அர்த்தம். ஸோ கௌமுத்வதி சிவேதிமா அப்படின்னு சொன்னானது அந்த மாதிரி வெளவெளேர்னு இருக்கக்கூடிய கிரணங்கள். இன்னொன்று எடுத்துக்கலாம், குமுதம் மலர் அப்படின்னு எடுத்துனா வெள்ளை அல்லிப்பூ அப்படி எடுத்துக்கணும். குமுதம்னு அப்படி எடுத்துனோம்னா கௌமுத்வதிங்கிறது சந்திரனோட கிரணங்களுக்கும் குமுத்வதின்னு சொல்லுவோம். இல்லை குமுதம் மலர்னு எடுத்துனோமானாலும் வெள்ளை அல்லிப்பூ அதோடைய வெண்மை, அந்த மாதிரி வெண்மையை பூர்வபட்ச சரணிம் கச்சதி. பூர்வபட்சம்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஆர்கியூமெண்ட், வாத விவாதம் பண்ணுறா. அப்போ கடவுளை உன்னால் காட்ட முடியுமா? கடவுள் இருக்காருன்னு சொல்கிறியே, எப்படி காட்டுவை அப்படின்னு சொன்னான்னா, நீ வந்து எனக்கு பால்லேருந்து நெய்யை காட்டேன், நான் அப்போ உனக்கு காட்டுறேன்னு சொல்லுவான். அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணுவான் இல்லையா? பூர்வபட்ச சரணி என்ன? பூர்வபட்சங்கிறது சித்தாந்தம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வச்சு கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். உன்னால் அதை பண்ண முடியுமா? காரணத்துலேருந்து காரியம் வந்தது சொல்கிறியே, இப்போ காரணமே இல்லாதவர்கிறைய பகவான், அவற்றிலேருந்து எப்படி காரியம் வரும்? காரியத்தோடு சொல்லலாம் காரணத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவியே, அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்குது? அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பேன்னு அவன் பேர் பூர்வபட்சின்னு பேர், சித்தாந்த எஸ்டாப்ளிஷ். அதே மாதிரி இந்த வெண்மையை கேள்விக்குறியாக்கிடுறது பூர்வபட்ச சரணின்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். அந்த பூர்வபட்சியோட வேலையே அதுதான். அது மாதிரி இந்த குமுதத்தோடு வெள்ளையா ஒரு கேள்விக்குறியாகவே ஆக்கி விடுகிறது. ஏஷாம்னு எந்த புன்னகையோட கிரணங்களாகப்பட்டது குமுத மலரோடதோ அல்லது சந்திரனுடைய கிரணங்களையோ ஒரு கேள்விக்குறி மாதிரி கொஸ்டினபிளா ஆக்கி விடுகிறதோ அப்படிப்பட்ட புன்னகை. ஏஷாம் சந்ததம் ஆருச்சதி துலாக்கட்சியாம். துலாக்கட்சியான்னா என்னது? துலான்னு சொன்னா துலாக்கோல்னு சொல்றோம் இல்லையா நம்ம, திராசு. ஸோ திராசுல நீ ஒரு பக்கம் உன்னோட புன்னகை ஒரு பக்கம் வச்சா நான் இன்னொரு பக்கத்தில் இருக்கேனே அப்படின்ட்டு சரத்சந்திரமா, சரத்காலத்து சந்திரன் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக நல்ல விளவிளேர்னு இருப்பார். ஏன்னா ரொம்ப கிளியர் ஸ்கையாக இருக்கும். அதனால சரத்கால சந்திரனை எல்லா கவிகளுமே யூஸ் பண்ணிப்பான். ஸோ அந்த சந்திரனுடைய கிரணங்கள்லாம் என்ன பண்ணுறதா, நான் ஏஷாம் எந்த புன்னகையுடைய சந்ததம் துலாக்கட்சியாம், அவனுடைய திராசில் நான் ஏறி உட்காந்துக்கிறேனே, நீ ஒரு பக்கம் இருந்தால் நான் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் சமமாக இருக்கோமே அப்படின்னு ஏற ஆசைப்படுகிறது. ஆறு ருட்சதி, அதான் ஆரோச்சும் இச்சதி, ஏறுவதற்கு விரும்புகிறதோ. சந்திரன் வந்து நான் நீ ஒன்றுதானே அப்படின்னு சொல்ல ஆசைப்படக்கூடியதாக அப்படிப்பட்ட புன்னகை. அப்புறம் அசுலபாம் கம்புகு அப்பி ஏஷாம் இச்சதி,
அதாவது சுலபமாக கிடைக்காது. தேவியோட புன்னகையெல்லாம் கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியாக சுலபமாக கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த சுலபம் இல்லாத அந்த ஏஷாம் அந்த புன்னகையுடைய கம்புகோ பீச்சதி, கம்புன்னு சொன்னான்னா சங்குன்னு அர்த்தம். சங்கு பால் வெள்ளையாக இருக்கும் இல்லையா சங்கு. ஸோ அந்த சங்கு வந்து இந்த புன்னகையோட இதை ஆசைப்படுறதான். ஸோ இந்த புன்னகையோட வன்மை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு அந்த சங்கும் ஆசைப்படக்கூடிய புன்னகை. அப்புறம் அந்தேவசத் பிரக்ரியாம், அந்தேவாசின்னு சொன்னால் குரு கிட்டக்க வசிக்கக்கூடியவன், அவன் பேர் அந்தேவாசின்னு சிஷ்யன்னு அர்த்தம். ஸோ அந்தேனா பக்கத்தில் வசிப்பன். எப்போவுமே இதில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் குருக்கிட்டே தான் இருக்கணும், குருகுலத்தில் கொண்டு விட்டுடுவான். ஸோ அப்படியே அங்கேயே வசித்து குருவோட எல்லா அவரோட நேரம் பார்த்து அவர்கிட்ட கல்வி கற்றுண்டு அவருடைய முகம் கோணாமல் நடத்துண்டு, அதனால அவனுக்கு அந்தேவாசின்னு பேர், சிஷ்யன்னு அர்த்தம். ஸோ சுலபாம் அந்தேவசத் பிரக்ரியாம். அப்போது இந்த கம்பு இந்த சங்கு வந்து ஏஷாம் இச்சதே அந்தேவசத் பிரக்ரியாம், நான் உனக்கு சிஷியனாக இருக்கேன்னு ஆசைப்படுறதா. கம்பு இந்த கம்புங்கிறது இது சங்கு என்ன வருது, இந்த கிடைக்காத இந்த புன்னகை கூட நான் உங்க கூட நான் சிஷியனாவது இருக்கேனே, உன்னோட ஈக்குவலாக. மற்றதெல்லாம் துலா கட்சியாம், திராஸில் 2 பக்கம் பங்கு தெரியான்னு கேட்டுது சந்திரன். ஆனால் இது என்ன சொல்கிறது, சங்கு நான் உன்னோட சிஷியனாவது இருக்கேனே அப்படின்னு ஆசைப்படுறதான். அந்தேவசத் பிரக்ரியாம், அந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ண ஆசைப்படக்கூடிய சங்கு. இப்படிப்பட்ட புன்னகை தேஹாசத்விஷாம் அங்குராக, அங்குரானா அங்குரித்து வருது, அப்படியே முகத்தில் இருந்து புன்னகை அப்படி வெளிப்பட்டு வருது, சின்னதாக புன்முறுவல் பூக்கிறது. அப்படிப்பட்ட அங்குரங்கள் மமதாம் ஹரந்து, என்னுடைய மமகாரம் இருக்கே, என்னோடு சொல்லிட்டு இருக்கோம், அந்த மமகாரத்தை ஹரந்து அபகரிக்கக்கூடியதாக இருக்கட்டும், இந்த புன்னகையை பார்த்து என்னுடைய மமகாரம்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்றாருங்க மூக்கர். ஏஷாம் கச்சதி பூர்வபக்ஷ சரணிம் கௌமுத்வத ஸ்வேதிமா ஏஷாம் சந்ததமாருருக்ஷதி துலா கக்ஷ்யாம் சரச்சந்திரமா ஏஷாம் இச்சதி கம்புஹு அபி அசுலபாம் அந்தேவசத் பிரக்ரியாம் காமாக்ஷ்யா மமதாம் ஹரந்து மமதே ஹாசத்விஷாம் அங்குராஹ. இன்னும் ஒன்று போலப்பா. ஓகே. आशासीमसु सन्ततं विदधति नैषाकरीं व्याक्रियां काशानाम् अभिमानभङ्गकलना कौशल्यम् आबिभ्रति ईशानेन विलोकिता सकुतुकं कामाक्षिते कल्मषक्लेशपायकरी सकास्तिलहरी मन्दस्मितज्योतिषाम्. ஸோ ஆஷா சீமசுன்னு, ஆஷான எல்லைன்னு அர்த்தம் இல்லையா. ஆஷாங்கிறது திசைகள். ஸோ அந்த திசைகளோட சீமான எல்லை. ஸோ ஆஷா சீமசுன்னு திசைகளுடைய எல்லைன்னு எல்லா பக்கத்துலையும் பரவுறது, புன்னகையோட ஒளியாகப்பட்டது எல்லா திசைகள் எல்லா இடத்துலையும் பரவுறது. சந்ததம் விததத்தி, அவ்வாறு எல்லா திசைகளையுமே தன்னுடைய புன்னகையாக வெள்ளையாக்கிடுறது. நைஷாக்கரியும் வியாக்கிரியான்னு அந்த வேலையை சேர்றது. என்ன வேலை, சந்திரனோட வேலையை பண்ணுறதுன்னு விட்டார். ஸோ திசைகள் தோறும் பரவி, நைஷாக்கரின்னா ராத்திரியே வரக்கூடியவன், ராத்திரியை செய்யக்கூடியவன் யார், ராத்திரியோட அதிபதி யார், சந்திரன். ஸோ அப்படி சந்திரனை போல எல்லா திசைகளையும் தன்னுடைய புன்னகையாலேயே சந்திரனுடைய ஒளியாக செய்யக்கூடிய புன்னகை. காஷானாம், காஷாங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. காஷான்னு சொன்னா பிரகாஷம், அதுக்கும் காஷான்னு அர்த்தம், ஒளியாக இருக்கக்கூடியவைகள்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று காஷான்னு சொன்னால் இது நாணல் பூவுக்கு காஷான்னு பேர். ஸோ நாணல் பூ விளவிலேன்னு இருக்கும் இல்லையா, அழகாக இருக்கும், இந்த சைட்லெல்லாம் வளருமே நாணல் பூ, அப்படியே ஆடின்னு கிடக்கும். நாணல் அதோட பூ, அதோட வெள்ளையாக இருக்கும். ஸோ காஷானாம் அபிமான பங்க, அதோட அபிமானம், நான் ரொம்ப வெள்ளையாக இருக்கேன்னு சொல்லி நாணல் பூ நினச்சானா அதோட கர்வத்தை அடக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய புன்னகை. ஸோ புன்னகை அதை விட வெளுப்பாக இருக்குது. கலனா கௌசல்யம், கலனானது அந்த மாதிரி ஒரு டிரைவிங்காக இருக்கக்கூடியது, தன்னோட ஒளியினால் உன்னோட ஒளி ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு. கௌசல்யம் ஆபிப்ரதி, கௌசல்யம்னு சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியத்தை கொண்ட புன்னகை. ஸோ கலனா கௌசல்யம் சொன்னா அதாவது இதோடைய இதை கீழாக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தோடு கூட செய்ய அந்த அமைப்புன்னு அர்த்தம். கலனான இங்கே செய்ய அமைப்புன்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியத்தோடு இருக்கக்கூடிய புன்னகை. ஸோ ஈஷானேன விலோகிதா ச குதுகம். ஈஷானன் யார், சிவன். ஈஷானன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஈஷானேன அந்த சிவனோடனால பார்க்கப்படக்கூடிய, விலோகிதா குதூகமாக பார்க்குறார் பகவான் வந்து தேவியோட புன்னகை, ஆகா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி குதூகலமாக சிவன் பார்க்கக்கூடிய பார்வை. காமாட்சி கல்மஷ கிளேஷ அபாயகரி, கல்மஷம்னா பாபம் என்ற அதனால் வரக்கூடிய துக்கங்கள், கிளேஷம், அந்த பாப துக்கங்களை அபாயகரி நீக்கக்கூடியது. ஸோ அந்த எல்லா பாபங்களையும் கிளேஷங்களையும் வருத்தங்களையும் தீர்க்கக்கூடியதாக அந்த புன்னகை.
மந்தஸ்மித ஜோதிஷாம். மந்தஸ்மிதம்னாலே லேசான புன்முறுவல். அப்போ தான் லைட்டாக ஓப்பன் ஆகி லைட்டாக அந்த வாயிலேருந்து புன்னகை வருது தேவியோடு. அப்படிப்பட்ட அந்த புன்னகையோடு அந்த ஜோதி ஆகப்பட்டது லகரி வரிசையாக வருது, லகரியாக வருது, அலை சகாஸ்தி ரொம்ப ஒளி பொருந்தி விளங்குகிறதம்மா அப்படி சொல்கிறார். आशासीमसु सन्ततं विदधति नैषाकरीं व्याक्रियां काशानामभिमानभङ्गकलना कौशल्यमाभिप्रति ईशानेन विलोकिता सकुतुकं कामाक्षिते कल्मषक्लेश अपायकरी चकास्तिलकरी मन्दस्मितज्योतिषाम्. देव्यै नमः. 7th श्लोक अल्ल आमा आरूढस्वदने करेक्ट आरूढस् करेक्ट. आरूढस्य समुन्नतस्तनतटी साम्राज्यसिंहासनं कन्दर्पस्य विभोर्जगत्त्रय जय प्राकट्यमुद्रानिधे यस्या चामरचातुरीं कलयते रश्मिच्छटा चञ्चला सा मन्दस्मितमञ्जरी भवतु नः कामाय कामाक्षिते. राधे कृष्णा प्रभु. ஸோ அவனுடைய அந்த கந்தர்ப்பன் மன்மதனுடைய ஜெயத்தை வெளிப்படுத்தக்கூடிய முத்ராநிதேகே. ஸோ அவனுடைய ஜெயத்தை வெளிப்படுத்தக்கூடிய முத்திரையாக இப்போ ராஜாவுக்கு சாமரம் போடுவா இல்லையா, அது மாதிரி இந்த இது ஸ்தனத்தில் உட்காண்டிருக்கக்கூடிய மன்மதனுக்கு இந்த புன்னகை ஆகப்பட்டது சாமரம் வீசுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புன்னகை வாயிலிருந்து வெளிவர வச்சே அந்த புன்னகையோட வீச்சு எல்லா பக்கங்களிலும் போகிறது. ஸோ தேவியோட ஸ்தனத்து மேலேயும் அந்த புன்னகை விழருது. அது ஸ்ருங்கார சாம்ராஜ்யத்தில் உட்காண்டிருக்கக்கூடிய மன்மதனுக்கு இது சாமரம் வீசுறது மாதிரி இருக்கிறது. சாமர சாதுரி கலையத்தேன்னு அப்படி ஏற்படுத்துகிறது. ரஷ்மிஷ்சடா சஞ்சலா. ரஷ்மின்னு கிரணங்கள், புன்னகையோடு கிரணங்கள் அப்படி ரஷ்மியை அந்த கிரணங்களாகப்பட்டது சாஞ்சல்யமாக ஊஞ்சல் போல ஆடுறது தேவியோட ஸ்தனத்தின் மேல. சா மந்தஸ்மித மஞ்சரி. மஞ்சரின கொத்து, பூங்கொத்துன்னு அர்த்தம் மஞ்சரின்னு. ஸோ அந்த மந்தஸ்மிதம் அந்த புன்முறுவலாகப்பட்ட பூங்கொத்து காமாய ஹே காமாட்சியே நக காமாய தே பவத்து. எங்களுடைய விருப்பங்களை காமாயனது எங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி பண்ணுவதாக அது இருக்கட்டும். பவத்து எங்களுக்கு அப்படி ஆகட்டும் சொல்றாருங்க மூக்கர். आरूढस्य समुन्नतस्तनतटी साम्राज्यसिंहासनं कन्दर्पस्य विभोर्जगत्त्रय जय प्राकट्यमुद्रानिधेः यस्या चामरचातुरीं कलयते रश्मिच्छटा चञ्चला सा मन्दस्मितमञ्जरी भवतु नः कामाय कामाक्षिते. शम्भोर्या परिरम्भ सम्भ्रमविदौ नैर्मल्यसीमानिधिः गैर्वाणीव तरङ्गिनी कृतमृदु स्यन्दां कलिन्दात्मजां कल्माशीकुरुते कलङ्कसुषमां कण्ठस्थली चुम्बिनीं कामाक्ष्याः स्मितकन्दली भवतु नः कल्याणसन्दोहिनी. ஓகே. ஸோ ஷம்போஹோ யா பரிரம்ப சம்பிரமா. பரிரம்பம் ஆலிங்கனம் எல்லாம் ஒரே அர்த்தம். ஸோ தேவியோட புன்னகை என்ன பண்ணுறது, பரமசிவனோட உடம்பை போய் கட்டிக்குது. ஸோ சிவனுடைய பரிரம்ப சம்பிரம விதம் பரபரப்பாக போய் அந்த புன்னகை சிவன் மேலே விழருது. இப்போ புன்னகையும் வெள்ளை, அப்புறம் அந்த சிவனுடைய உடம்பும் பொன்னார்மேனு நல்ல வளவளையர்னு இருக்கார் அவர். ஸோ இது என்ன ஆகுது, ரெண்டு சேரும்போது நைர்மல்ய சீமாநிதிகி, நிர்மலத்தின் சீமாவாக, ஏன்னா சத்துவம் இல்லையா, வெள்ளைங்கிறதே சத்துவ ஸ்வரூபம். ஸோ அப்படி நிர்மலமான அது சீமா, அதோட எல்லையாக விளங்குகிறது. புன்னகை அந்த சிவனோட கலரோட உடம்போடு சேரும்போது அப்படியே வெளவளேர்னு அப்படி இருக்கா, மின்னர் தான் அது. கைர்வாணி இவ தரங்கிணி. கீர்வாணர்கள்னு சொன்னால் தேவர்கள்னு அர்த்தம். ஸோ கைர்வாணி தரங்கிணின்னு சொன்னால் தேவ நதியாகப்பட்ட கங்கை, தேவகங்கைன்னு எடுத்துக்கணும். தரங்கிணின்னு அலையோடு கூடிய தேவகங்கை ஆகப்பட்டது. கிருத மிருதுஸ்யந்தாம் கலிந்தாத்மஜாம், அந்த அப்படிப்பட்ட புன்னகை அது மாதிரி கைர்வாணி இவ. ஸோ அப்படி தேவகங்கையை போல விளவளேர்ன புன்னகை, அப்படி பிரமாதமாக சிரிச்சுட்டு இருக்கிற புன்னகை ஆகப்பட்டது வெள்ளை கலரில். கிருத மிருதுஸ்யந்தாம் கலிந்தாத்மஜாம். கலிந்தாத்மஜா யாரு? யமுனா நதி.
ஸோ யமுனா கலிந்தன்கிறது சூரியனோட பெண்ணு, அவள் கலிந்தாத்மஜா, சூரியனோட பெண்ணாகனால அவளுக்கு யமுனைக்கு அந்த கலிந்தாத்மஜான்னு பேர். ஸோ மிருதுஸ்யந்தா மொல்ல போய் இந்த கங்கை எப்பவுமே ஃபாஸ்ட்டு, இந்த யமுனை எப்போவுமே ஸ்லோ, அப்படி டீப்பாக இருக்கிறதுனால அலையெல்லாம் இருக்காது. அப்போ இது யமுனையும் சேரும்போது அது மிருதுஸ்யந்தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, சாஃப்டாகிடும், கங்கையோட வேகம் குறைஞ்சிரும். அது மாதிரி கல்மாஷி குருத்தே கலங்க சுஷமாம். இப்போ எங்கே போகிறது, கண்டஸ்தலம், கண்டஸ்தலங்கிறது கண்டன கழுத்து. இப்போ மொல்ல அந்த புன்னகை மேலே வந்து சிவனோட கழுத்துக்கு வந்துடுது. கழுத்துக்கு வந்த உடனே அந்த புன்னகை இந்த கருப்பை பார்க்குறது, கழுத்தில் விஷம் இருக்குது. ஸோ கண்டஸ்தல சும்பினின்னா முத்தமிடுறது. ஸோ அந்த புன்னகை கழுத்தை போய் முத்தமிடும் போது அந்த விஷத்தோட கருப்பு அது யமுனை மாதிரி. அது மாதிரி கல்மாஷி குருத்தே, இது கொஞ்சம் கலர் மாறிடுது. புன்னகையோட கலர் விஷத்தோடு சேரும்பொழுது கலங்க சுஷமான், கலங்காங்கிறது அந்த விஷத்தை தான் குறிக்கிறது. கலங்கத்தோடு கூடிய கழுத்துன்னா விஷத்தோடு கூடிய கழுத்து. அப்படி கலங்கமாக அது கழுத்து சேரும்போது இதோட கலர், அந்த வெள்ளை கலர் கொஞ்சம் கல்மாஷமாகி ஆகிவிடுகிறது, கொஞ்சம் கலர் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறது. காமாட்சியாக ஸ்மித கந்தலின்னு சொன்னாலும் நம்ம சொல்லிட்டோம், எமிட்டிங் ரேடியன்ஸு, அப்படியே பெருக்கு அப்படி சொல்லலாம். ஸோ அப்படி ஸ்மித கந்தலி, அப்படியே பலான்ட்டு அந்த வெளிவரக்கூடிய அந்த ரேடியன்ஸோடு கூட இருக்கக்கூடிய அந்த புன்னகை, காமாட்சியுடைய புன்னகை, நக கல்யாண சந்தோகினி பவது, எங்களுக்கு அது கல்யாண மங்களத்தை, சந்தோகம்னு அது கறந்து கொடுப்பதாக, எங்களுக்கு கல்யாணத்தை நிறையவே தருவதாக இருக்கட்டும், மங்களத்தை தரட்டும்னு சொல்கிறாங்க. சம்போர்யா பரிரம்ப சம்பிரம விதௌ நைர்மல்ய சீமா நிதிஹி கைர்வாணீவ தரங்கிணி கிருத மிருதுஸ்யந்தா கலிந்தாத்மஜாம் கல்மாஷி குருதே கலங்க சுஷமாம் கண்டஸ்தலி சும்பினீம் காமாக்ஷ்யாஹ ஸ்மித கந்தலி பவது நக கல்யாண சந்தோஹினி. जेतुं हारलतां स्तनतटीं सञ्जग्मुषी सन्ततं गन्तुं निर्मलतां इव द्विगुणितां मग्ना कृपा स्रोतसी लब्धुं विस्मयनीयतां इव हरं रागाकुलं कुर्वती मञ्जुस्ते स्मितमञ्जरी भवभयं मत्नातु कामाक्षि मे. ஸோ ஜேத்தும் ஹாரலதாமிவ, ஹாரலதான்னு அப்படியே முத்துக்கொடி அப்படின்னா மாலை, தேவியோட முத்து மாலை அப்படியே கழுத்தில் தொங்கின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்தனத்தட்டீம், அவளுடைய மார்பகங்களில் விளங்கி கொண்டிருக்கிற அந்த முத்து மாலை, ஜக்முஷின்னா அடைந்து. ஸோ இந்த புன்னகை அந்த மாலையில் போய் விழுறது, தேவியோட கழுத்தில் அப்படி தொங்கின்னு இருக்கிற மாலை மீது அந்த இது புன்னகை விழும்போது ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அந்த முத்து மாலையோட அழகை விட அந்த முத்தோட பளபளப்பை விட இந்த புன்னகை பளபளான்னு விளையாடுற இருக்கா. சந்ததம் நிர்மலதாம் துவிகுணிதாம். அப்போ என்னாச்சு, இந்த முத்து மாலையோட பளபளப்பு 2 மடங்காக ஆகிவிடுகிறதுன்னு ஒரு அர்த்தம். இல்லாத த்விகுணிதாம் சொன்னான குணம்னா கயிறு, அப்புறம் ரெட்டவட சங்கிலி. ஸோ ரெட்டவட முத்து மாலை போட்டுருக்கா, அப்போ 2 பக்கமுமே இது போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கந்தும் நிர்மலதாமிவ, அப்படி 2 மடங்காக நிர்மலத்தன்மையை அந்த மாலை அடைகிறது. இல்லை 2 பக்கத்துலேயும் விழுந்து அந்த ரெட்டவள மாலையை ரொம்ப அழகாக பளபளான்னு ஆக்கிறது. மக்னா கிருபா ஸ்ரோதசி, அப்படி அது கிருப்பையாகப்பட்ட புன்னகையில் கிருப்பை இருக்குது, முத்துமாலையில் கிருப்பை கிடையாது. ஆனால் அந்த கிருப்பையாகப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சி ஸ்ரோதஸ், அப்படி நீர்வீழ்ச்சியில் நினைக்கிறதா அந்த முத்துமாலையை, அதோடு கூட அந்த பளபளப்பையும் கூட்டுகிறது. லப்தும் விஸ்மயனீயதாம் இவ ஹரம் யார், ஹரம்னா சிவன் இல்லையா. அப்போது சிவனை விஸ்மயனீயதாம்னு ஆச்சரியப்படுத்தும்படி, ஏன்னா சிவனோட சுபாவம் என்னது, அவர் எப்போவுமே சம்ஹார கடவுள். அப்போ தாமச குணமுடையவர்னு எடுத்துக்கலாம், தமஸ் தான் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு உள்ள குணம். ஸோ அப்படியே தமசோடு இருக்கக்கூடிய அந்த சிவனை ராக ஆக்குலம் குர்வதி, ராகம்ங்கிறது 2 அர்த்தம், ஒன்று லவ் அஃபெக்ஷன். ஸோ அப்படி அவரை அன்போடு ஆக்குகிறது இந்த புன்னகைன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று தமசோடு கூடிய சிவனை ரஜோகுணமுடையவராக மாற்றி விடுகிறது. அது ஆச்சரியம் இல்லையா, தமசை விட பெட்டர் குணம் இல்லையா, ரஜோகுணம் பெட்டர் தான் தமோ குணம். ஸோ தமோ குணத்தை உடைய அவரை ரஜோகுணத்திற்கு அப்படி தூக்கி விடுற மாதிரி இருக்கக்கூடிய புன்னகை.
மஞ்சுகூதே ஸ்மிதமஞ்சரி, உன்னுடைய அந்த பூங்கொத்தாகப்பட்ட புன்னகை ஆகப்பட்டது மஞ்சுகு, சாஃப்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த புன்னகை. மே பவபயம் மத்னாது, என்னுடைய இந்த பவசாகரத்தில் மூழ்கின்னு இருக்கேன், எனக்கு பயமாக இருக்கேன், மரண பயத்தில் சகல பயம் கூடியிருக்கு. ஸோ என்னுடைய இந்த சம்சார பயத்தை மத்நாத்துன்னு மத்நாத்துன்னு அப்படியே கடைஞ்சு தூரத்துக்கு போடட்டும் ஹே காமாட்சின்னு சொல்கிறேன். चेतुं हारलतामिव स्तनतटीं सञ्जग्मुषी सन्ततं गन्तुं निर्मलतामिव द्विगुणितां मग्ना कृपास्रोतसी लब्धुं विस्मयनीयतामिव हरं रागाकुलं कुर्वती मञ्जुस्ते स्मितमञ्जरी भवभयं मत्नातु कामाक्षि मे. मैम राधे कृष्ण मैम. श्वेतापि प्रकटं निशाखररुचां मालिन्यपातन्वती तीतापि स्मरपावकं पशुपतेः सन्दुक्षयन्ती सदा स्वाभाव्या तदराश्रितापि नमताम् उच्चैर्दिशन्ती गतिं कामाक्षी स्फुटमन्तरा स्फुरतु नः त्वन्मन्दहासप्रभा. ஓகே, ஸோ ஸ்வேதா அப்படி இது ரொம்ப ரொம்ப ஆப்போசிட்ஸு சொல்கிறார். புன்னகையோடு ரெண்டு பக்கங்களையும் சொல்கிறாருங்க. ஸ்வேதா அப்பி பிரகட்டம், அதாவது நல்ல வெள்ளையர்னு இருக்குது புன்னகை. ஸ்வேதான்னா வெள்ளை, வெள்ளையாக இருக்கக்கூடிய பிரகட்டம் நிஷாக்கர ருச்சாம், அந்த வெளிப்பட்ட சந்திரன். நிஷாக்கரன்னே சந்திரனுக்கு ஒரு பேர் இல்லையா, ராத்திரியை ஏற்படுத்துவன்னு அவன் வந்தாலே ராத்திரி ஆகிடுதுன்னு அர்த்தம். நிஷாக்கரன் எப்போ சந்திரன் வரானோ அப்போ ராத்திரி சமயத்துக்கு தான் அவன் வருவான், அதனால் நிஷாக்கரன்னு சந்திரனுக்கு பேர். ஸோ பிரகட்டம் நிஷாக்கர ருச்சாம், வெளிப்பட்ட சந்திரனுடைய ருச்சான ஒளின்னு அர்த்தம். ஸோ அந்த சந்திரனுடைய ஒளியை மாலின்யம் ஆத்தன்வதி, அதை டல்லாகிடுதான். தேவியோட புன்னைக்கு முன்னாடி மாலின்யம்னு என்னது, ஒரு அழுக்கு. ஸோ சந்திரனில் இருக்கக்கூடிய களங்கத்தைன்னு வச்சுக்கலாம். அந்த சந்திரனில் களங்கம் இருக்குது, தேவியோட புன்னகையில் களங்கமே கிடையாது. அதனால இந்த சந்திரனோட ஒளியில் இந்த புன்னகை வந்து அது அவனுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி மங்கி செய்து விடுகிறது. ஷீதா அப்பி, இப்போ இது வந்து குளிராக இருக்குது இல்லையா, புன்னகை நல்லா குளிர்ச்சியாக இதாக இருக்குது. ஸ்மர பாவகம், அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறது வந்து நெருப்பு எதாவது பண்ண முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஸ்மர பசுபதேகே ஸ்மர பாவகம், பசுபதி யார், பசுக்கள் எல்லாம் பதியாக இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய சிவன். ஸோ சிவனுடைய ஸ்மர பாவகம்னா மன்மத தீ இல்லையா, ஸ்மரன் மன்மதன், பாவகன தீ. ஸோ அவருக்கு அப்படியே காம தீ இருக்கு இல்லையா சிவனுக்கு தேவி மேலே, அந்த தீயை சந்துட்சயந்தி சதா, நல்ல தீயை வளர்த்து விடுறது. சந்துட்சயந்தின்னு அப்படி எரிக்கிறதுன்னு, அப்படியே இந்த குளிராகப்பட்டது தீயை எரிக்கிறது. இது என்ன தீ எரிக்கிறது, சிவனுடைய மன்மத தீயை எரிக்கிறது. நல்லா எரித்து நல்லா வளர விடுறது சிவனுடைய அந்த ஆசையை, காமத்தை. ஸ்வாபாவியாத் அதர ஆஷ்ரிதாப்பி, ஸ்வபாவமாக இயற்கையாக அது என்ன பண்ணும், அதர உதட்டில் தான் இருக்கும் இல்லையா, உதடு வழியாக தான் புன்னகை வெளியில் வரணும். ஸோ உள்ளேருந்து புன்னகை வெளியில் வருது உதடு வழியாக, அது உதடை ஆசிரியத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நமதாம் உச்சைகி திசந்தி கதீம், இப்போ இந்த அதகாங்கிறதுக்கு அதகான்னு பிரிக்கணும். அதக ஆஷிதாப்பின்னு ரெண்டாவது அர்த்தம் எடுத்துக்கணும். அதகன்னா கீழே இருக்கக்கூடியவர்களைன்னு எடுக்கணும். இங்கே அதகன கீழே. ஸோ கீழே இருக்கக்கூடிய கீழ் மக்களை நமதாம் தேவியை கும்பிட்டால், ஸோ தேவியை கும்பிட்டு இருக்கக்கூடிய கீழ்மக்களை கூட உச்சைகி கதிம் திசந்தி, உயர்ந்த கதியை கொடுத்துடுறது. ஸோ இந்த அதராங்கிறது ஒரு அர்த்தம், அதராங்கிறது புன்னகைக்கு, அதரத்தை ஆசிரியத்துக்கிறது, உதட்ட ஆசிரிக்கிறது. அதகன கீழ்மக்கள், கீழாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை வணங்கினால் அப்படியே மேல் கதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது புன்னகை. ஹே காமாட்சி ஸ்புடம் அந்தரா ஸ்புரத்துனக, எங்களுக்கு உள்ளே அந்தரா உள்ளே எங்களுடைய ஹிருதயத்துக்குள்ள இந்த புன்னகை ஆகப்பட்டது மலரட்டும்ங்கிறார். ஸ்புரத்துனா சுரிக்கட்டும், மலரட்டும். ஸோ தேவியை தியானிக்கணும், நாங்கள் தியானிக்கணும், தேவியோட புன்னகையை நாங்கள் தியானிக்கணுங்கிறாங்க. தொன் மந்தஹாச பிரபா, உன்னுடைய புன்சிரிப்போடைய அந்த பிரபையாகப்பட்டது எங்கள் உள்ளே ஸ்புரிக்கட்டும். श्वेतापि प्रकटं निशाकररुचां मालिन्यमातन्वती शीतापि स्मरपावकं पशुपतेः सन्दुक्षयन्ती सदा स्वाभाव्यात् अदराश्रितापि नमताम् उच्चैर्दिशन्ती गतिं कामाक्षी स्फुटवन्तरा स्फुरतु नः
त्वन्मन्तः सप्रभा वक्त्रश्री सरसीजले तरलित ब्रूवल्लिकल्लोलिते कालिं नादधती कटाक्षजनुषा माधुव्रतीं व्यापृतिं निर्निद्रामलपुण्डरीककुहना पाण्डित्यमाबिभ्रती कामाक्ष्याः स्मितचातुरी मम मनः कातर्यम् उन्मूलयेत्. வக்தரஸ்ரீ, வக்திரம்னா முகம். ஸோ அவள் முகம் ஐஸ்வர்யமாக இருக்குது, தேவியோட முகம். அது வந்து சரசி ஜலம்னு விட்டார். சரசி ஜலம்னு சொன்னோன்னா தாமரை குளம். சரஸ்லேருந்து முளைக்கக்கூடிய தாமரம். ஸோ அந்த தாமரை இருக்கக்கூடிய அந்த குளம் போல் தேவியோட முகத்தை எப்போவுமே சொல்லும்ல, தாமரை முகம் தான் சொல்லுவோம், எல்லாமே முகம்தான், முகத்தாமரை. ஸோ அப்படிப்பட்ட அந்த தாமரை குளத்தில், முகமாகப்பட்ட தாமரை குளத்தில் அலை வீசுறது. என்ன அலைன்னு பார்த்தா தரளித்த ப்ரூவள்ளி. ஸோ புருவக்கொடியாகப்பட்டது அலையாக இருக்குது. இப்படியா புருவம் தானே இப்படி அசையும், அங்கே இங்கே அசையுமே. ஸோ அந்த தாமரை குளத்தினோட அலை வீச்சாக அந்த புருவக்கொடி இருக்கும்பொழுது கல்லோலித்தமாக அலை வீசுறது. ஸோ கடாட்ச ஜனுஷா காலிம்னா, அதுலேருந்து கடாட்சம் இருக்கு இல்லையா, தேவியோட பார்வை. அந்த பார்வை பெறப்படுவா, அது ஒரு கரிய பார்வை. தேவியோட பார்வை கருப்பாக இருக்கும். அந்த பார்வை மாதுவிரதியும் வியாபிரதியும், அது வண்டு போல இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்வைங்கிறத விட கண்கள்னே எடுத்துக்கலாம். கண்களே கருகருன்னு இருக்குது. அந்த கண்களாகப்பட்டது வண்டுகள் போல இருக்குது. இந்த தாமரை குளம், அதில் அலை, அதில் வண்டுகள், இப்படி ஒரு ஆக்ஷன் நடக்கிறது. வியாபிருத்தின்னா ஆக்டிவிட்டின்னு பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டுருக்கு இந்த புன்னகை. இதெல்லாம் செய்துட்டுருக்கு. இந்த மாதிரியெல்லாம் அந்த மேலே இருக்கிற காட்சியெல்லாம், இந்த ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு நிர்நித்ர அமல புண்டரீகன்னு நல்ல சுத்தமான புண்டரீகம்னா தாமரை. ஸோ அமல புண்டரீக நிர்நித்ரன்னு தூங்கலையா, தாமரை தூங்கலையும் வீழ்ச்சின்னு இருக்குன்னு என்ன அர்த்தம், நல்ல விரிந்த தாமரைன்னு அர்த்தம். ஸோ விரிந்த தாமரையை போல குகனா பாண்டித்யம் ஆபிரதி. அப்போ இந்த இடத்துல புன்னகை வந்து வெள்ளத்தாமரை மாதிரி எடுத்துக்கணும். தாமரைன்னு வெறுன்னு சொல்கிறத விட புண்டரீகங்கிறது ஜென்ரலாக வி அப்ளை டு த வெள்ளை தாமரை. ஸோ அந்த வெள்ளை தாமரை போல் இது வந்து குகனா பாண்டித்யம், அதாவது பொறாமை தரக்கூடியது. அந்த தாமரையே வெக்கப்படணும், அதுக்கு தாமரை வெக்கப்படும். இப்படி ஒரு அழகான புன்னகை இருக்கேன்ட்டு அந்த ஒரு வெள்ளை தாமரையே ஒரு விரிந்த தாமரை, சாதாரண தாமரை நிர்நித்ரன்றார். விரிந்த தாமரையை வெட்கப்பட செய்யக்கூடிய, அதை பொறாமைப்படுத்தக்கூடிய பாண்டித்யம், அந்த பாண்டித்யத்தோடு கூட இந்த புன்னகை ஆகப்பட்டது. ஆபிப்ரதி ஸ்மித சாதுரி, அப்படி தாங்கி கொண்டிருக்கிற அந்த புன்னகை ஆகப்பட்ட சாதுரியம், ஹே காமாட்சியுடைய அந்த சாமர்த்தியம் ஆகப்பட்டது. மம மனக்காத்துரியம் உன்மூலையேது, என்னுடைய மனசில் இருக்கிற காத்தரியம்னா கதரா அப்படின்னா பயம்னு அர்த்தம். ஸோ என்னுடைய மனோபயங்கள் எதுவுமே இல்லாமல் நான் தைரியமாக இருக்கணும், மரண பயமே இன்றி இருக்கணும். நான் அதை என்னுடைய பயத்தை எல்லாம் உன்மூலையேத்தன வேரோடு பிடுங்கி எரியட்டும் சொல்கிறேன். பத்ரஸ்ரீ சரசி ஜலே தரளித ரூபல்லிகல்லோலிதே कालिं नादधती कटाक्षजनुषा माधुव्रतीं व्यापृतिं निर्निद्रामलपुण्डरीककुहना पाण्डित्यमाभिप्रति कामाक्ष्याः स्मितचातुरी मम मनः कातर्यम् उन्मूलयेत्. ராதகிருஷ்ணன் போலாம். நித்யம் பாதித பந்து ஜீவம் அதரம் மைத்ரீஜுஷம் பல்லவைः சுத்தஸ்ய த்விஜமண்டலஸ்ய சதிரः கர்த்தாரம் அப்யாஸ்ருதாம் யா வை மல்யவதி சதைவ நமதாம் சேதः புனீதேதராம் காமாக்ஷ்யா ஹிருதயம் பிரசாதயது மே சாமந்தஹ சப்ரபா. திரஸ்காரத்துலேருந்து வருது, திரஸ்கர்த்தார். நித்தியம் பாதித பந்துஜீவன்னு ஒரு மலர். பந்துஜீவங்கிறது நார்மலாக நம்ம செம்பருத்தி சொல்லுவோம். பந்துஜீவம்னு இந்த ரோஸ் கலர், அந்த கலருக்கு தான் அந்த மெயினாக அந்த பூவை சொல்கிறது. ஸோ செம்பருத்தி பூன்னு எடுக்கணுங்க. ஸோ செம்பருத்தி பூ போன்ற அந்த அதரம் இல்லையா, அவளுடைய பந்துஜீவம் அதரம்ங்கிறது உதடு. ஸோ அந்த செம்பருத்தி போல் இருக்கக்கூடிய உதடு, அது செம்பருத்தியே பாதித்தானது அதோடைய பெருமையெல்லாம்
நித்திய அந்த அதரத்தோட சிவப்பு செம்பருத்தி பூவை கீழாக்குற மாதிரி. ஸோ பாதித்தனை பாதகம் பண்ணுறது, அது சரியில்லைன்னு சொல்கிறது, அந்த மாதிரி தடுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி செம்பருத்தியை கீழாக்கக்கூடிய அந்த அதரம் இது உதடோடு இது. பல்லவைகி மைத்ரீஜுஷம், இந்த புன்னகை அந்த உதடு அப்படி இருக்கா. பல்லவைகி மைத்ரீஜுஷம், பல்லவன சாஃப்ட்னஸை பொறுத்த வரைக்கும் இது சாஃப்டாக புன்னகை. இது வந்து உதடே வச்சுக்கலாம், உதடே தான் சொல்கிறாருங்க. ஸோ மைத்ரி ஜூஷம் பல்லவைகின உதடு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய உதடு. ஸோ மைத்ரி ஜூஷம்னு ஃப்ரெண்ட்ஷிப்பு, துளிர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறது. சுத்தசிய துஜமண்டலசிய, சுத்தமான துஜன பல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, பல்லு. ஸோ பல்வரிசை உள்ளக்குள்ளே இருக்குது, துஜமண்டலம்னு சொல்கிறது. அதை அப்படி வெள்ளையாக இருக்குது, சுத்தமாக வெள்ளேர்னு இருக்கக்கூடிய அந்த அந்த பல்வரிசையிலேருந்து வெளிப்படுறது இந்த புன்னகை. ஸோ இந்த உதடு வழியாக சாஃப்டான உதடு, செம்பருத்தியை கீழாக்கக்கூடிய உதடு, அப்படி வழியாக இந்த துஜமண்டலத்திலேருந்து கிளம்புறது புன்னகை. துஜமண்டலத்தை திரஸ்காரம் அப்படி ஆஷிதா, ஆனால் அந்த பல்லையே திரஸ்காரம் பண்ணுறதுன்னு எனக்கு சீச்சி நீ எல்லாம் என்ன வெளுப்பு அப்படிங்கிற மாதிரி ஆக்குறது. 2 விதமாக பல்லை வந்து கீழாக்குறதுன்னு சொன்னால் எதனாலன்னா, ஒன்று சாஃப்டாக இருக்கக்கூடிய புன்னகை, அதனால ஏன்னா உதடு வழியாக வெளியில் வருது, உதடு சாஃப்ட்டு, அதனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ பல்லு ஹார்டு, அதனால அதை வந்து திரஸ்காரம் பண்ணுறது நீ சரியில்லைன்ட்டு. இன்னொன்று இது வந்து இது பற்களை வந்து கரெக்டு ரெட்டு கலராக வருது இல்லையா, புன்னகை வந்து வெள்ளையர். ஸோ வெள்ளை கலரில் இதை அதை பீட் பண்ணுறது, உதடுலேருந்து வந்தால் கூட வெள்ளை கலரை பீட் பண்ணுற மாதிரி ஒரு கலரோடு புன்னகை வருது. இப்போ 2 விதமாக சாஃப்ட்னஸ்ஸு ப்ளஸ் கலர், 2லையுமே அது திரஸ்காரம் பண்ணுறது அந்த துஜமண்டலத்தை, பற்கள் வரிசையை. ஸோ சதைவ நமதாம் சேதக, எப்பொழுதும் சதாயேவ எப்பொழுதுமே நமதாம் வணங்குவர்களுடைய சேதக மனசை புனீதேதராம்னு சொன்னால் பிரிக்கப்படாது, புனீத இதராம்லாம் பிரிக்கப்படாது. புனீதேதராம்னா தரத்தம பிரயோகம். இது சிறப்பாக நல்ல வழியாக புனிதம் பண்ணக்கூடிய புனீதேதராம் யா வைமல்யவதி, அப்படிப்பட்ட விமலமான புன்னகை. யாங்கிறது இங்கே புன்னகை குறிக்கிறது. ஸோ எந்த புன்னகை ஆகப்பட்டது எல்லாரையும் வணங்குபவர்களுக்கு எல்லாருக்கும் சிறந்த புனிதத்தை அளிக்கிறதோ, வைமல்யத்தை விமலமான புண்ணியத்தை கொடுக்கிறதோ, புனிதத்தை. மே ஹிருதயம், என்னுடைய ஹிருதயத்தை காமாட்சியாக சா மந்தஹாச பிரபா, காமாட்சியினுடைய அந்த மந்தகாசமாக இருது, புன்சிரிப்பு இல்லையா, அழகான புன்முறுவல், அந்த சிரிப்பு, அந்த பிரபை, அந்த ஒளியாகப்பட்டது. பிரசாதயத்து, மே ஹிருதயம் பிரசாதயத்து, என்னுடைய ஹிருதயத்தை அருளட்டும்னு சொல்கிறார். இல்லை குளிர்விக்கட்டும், பிரசன்னமாக்கட்டும், எல்லாமே பிரசாதயத்துங்கிற வார்த்தையில் வந்துடுது. ஸோ என்னுடைய ஹிருதயம் நல்லா பிரசன்னமாக இருக்கணும், தேவியோட இந்த புன்னகையை பார்க்குறோச்சேன்னு சொல்கிறேன். நித்யம் பாதித பந்து ஜீவமதரம் மைத்ரீ ஜுஷம் பல்லவைஹி शुद्धस्य द्विजमण्डलस्य च तिरस्कर्तारमप्याश्रिता या वैमल्यवती सदैव नमतां चेतः पुनीतेतरां कामाक्ष्या हृदयं प्रसादयतु मे सा मन्दहासप्रभा. श्री कामाक्षी नमः.